நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM ஜுவல் ஆப் டுடே. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையத்தில் உரிய ரசீது இல்லாமல் கொண்டுவரப்பட்ட 71 கிலோ வெள்ளிக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். நித்யானந்தன், வணக்கம். முழு விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மாதேஸ்வரம் மற்றும் செந்தில் ஆகிய இருவரும் என்ன பண்றாங்கன்னா, ஆந்திர பிரதேச ஸ்ரீகாகுளம் பகுதியிலிருந்து 79,15,000 மதிப்பிலான 71 கிலோ வெள்ளி கட்டிகளை எடுத்துக்கொண்டு புவனேஸ்வர் எக்ஸ்பிரஸ்ல வராங்க. அப்போது ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையத்தில் இறங்கி மற்றொரு ரயில் மூலம் சேலத்துல காத்து கொண்டிருந்த போது ரயில்வே பாதுகாப்பு படை காவல் ஆய்வாளர் நிக்கில் குமார் குப்தார் மற்றும் போலீசார் அந்த சந்தேகத்தின் பேரில் இருக்கிற 2 பேரையும் பிடிச்சு அவங்க வச்சிட்டு இருந்த பேகை பரிசோதனை செய்யறாங்க. அப்போது பார்த்தோம்னா அவங்க கிட்ட ரசீது இல்லாம 71 கிலோ வெள்ளி கட்டிகள் இருப்பது தெரிய வருது. இதனால பறிமுதல் செஞ்சு காவல் நிலையம் எடுத்துட்டு போறாங்க. அதன் பின்னர் பார்த்தோம்னா வேலூர் வணிக வரித்துறை மற்றும் சுற்றுப்படை அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கிறாங்க. அதுல பார்த்தோம்னா சுகுமார் என்ற அதிகாரி சோதனை மேற்கொள்றாரு. அப்போது அதற்கான பெனால்ட்டியை கட்டணும்னு சொல்றாங்க. அதனால பார்த்தோம்னா பெனால்ட்டி தொகையான ரூபாய் 4,75,000 ஆன்லைன்ல கட்டணும்னு சொல்லி கூறுறாங்க. அதன் பின்னர் அந்த பணத்தை செலுத்திய பின்பு அந்த 71 கிலோ வெள்ளி கட்டிகளை கொடுத்து அனுப்புறாங்க. அதன் பின்னர் பார்த்தோம்னா அதாவது ரசீது இல்லாமல் கொண்டு வரப்பட்ட ரயில்வே பாதுகாப்பு படையாளர் போலீசார் 71 கிலோ வெள்ளி கட்டிகளை பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM ஜுவல் ஆப் டுடே.